ரிஷபராசிக்கு பலன் சொல்றதுக்கு தான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி நேரத்துல தான் சூப்பர் டூப்பர் பாயிண்ட்ஸை நாமும் ரிஷபராசிக்கு எடுத்து கொடுக்க முடியும். ராசியாதிபதி இந்த மாதம் மார்ச் மாதம் முழுவதுமே உச்சம். அதுவும் எங்க உச்சம்னா லாபத்தில் உச்சம். அது ஒரு பிரமாதமான அமைப்பு. திரும்பவும் இதே அமைப்பு ரிஷபத்துக்கு கிடைப்பதற்கு இன்னும் 1 வருடம் காத்திருக்க வேண்டும். இதனால என்னன்னா, இது நாள் வரை நிறைய விஷயங்கள் எனக்கு கை கெட்டியது, வாய் கெட்டவில்லை. கொடுத்த வாக்கை என்னால் காப்பாற்ற முடியவில்லை. கொஞ்சம் குடும்பத்தில் கூட சின்ன சின்ன சலசலப்புகள் எல்லாம் இருந்தது அப்படின்னு யாரெல்லாம் வருத்தப்பட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, இவர்களுக்கு பணம் அப்படிங்கிறது வரும். அதுவும் இல்லாமல் கொடுத்த வாக்கை இவர்களால் காப்பாற்ற முடியும். குடும்பத்துக்குள் நிறைய பாசிட்டிவ் சிம்டம்ஸ், பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருந்து கொண்டே இருக்கும். பத்தாம் பாவத்தில் முதலில் சூரியன் சிவராஜ யோகமாக, அப்போ இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம், இவர்களுடைய அம்மா அப்பா 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயத்தினால் அவர்களுக்கும் ஆதாயம், அதன் மூலம் இவர்களுக்கும் ஆதாயம். புத்திகாரகன் புதன் தொழில் ஜீவனத்தில் வக்ரம், பிறகு வக்ர நிவர்த்தி. அப்போ என்னன்னா, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் புதிதாக இவர்கள் யோசிப்பது, அதாவது பூரணமான புத்திசாலித்தனத்தை கொண்டு வருவது. இந்த டெக்னாலஜி, இந்த ஐடி, கம்யூனிகேஷன் போன்ற துறைகளில் இருப்பவங்க, குறிப்பாக வெளிநாட்டு தொடர்பில் இருப்பவங்களுக்கெல்லாம் ஒரு புது ஐடியாவை இவர் கொண்டு வராரு, புது கான்செப்டை இவர் கொண்டு வராரு. அதன் மூலம் பிரமாதமாக புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துகிறார். அப்படிங்கிற மாதிரி இவர்களுக்கு ஒரு அங்கீகாரம், அதன் மூலம் இவர்களுக்கு ஒரு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், இவை அனைத்தும், அதாவது மற்றவர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு தனியா ரிஷபராசிக்காரர்கள் மட்டும் துண்டா தெரிவீர்கள் அப்படிங்கிற மாதிரி கேரண்டியா சொல்ல முடியும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய மார்ச் மாதத்துக்கு உண்டான ராசி பலன். முதலில் மார்ச் மாதத்தில் என்னென்ன சம்பவங்கள் நடக்க போகிறது? வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம் மீனராசி மண்டலத்துக்குள் சனி பகவான் மார்ச் மாதம் 6ஆம் தேதி பயிற்சியாக இருக்கிறார். திருக்கணிதம் பிரகாரம் அவர் ஏற்கனவே மீனராசி மண்டலத்துக்குள் வந்துவிட்டார். மார்ச் மாதத்தின் தொடக்கம் 2ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் மீனராசி மண்டலத்தில் உச்சபலம் பெற போகிறார். மார்ச் மாதம் 12ஆம் தேதி மிதுன ராசியில் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறார். 15ஆம் தேதி பங்குனி மாதத்தின் தொடக்கமாக இதே மீனராசி மண்டலத்தில் சூரியனும் பிரவேசமாக போகிறார். மேலும் மார்ச் 20 இது நாள் வரை கும்பராசி மண்டலத்தில் இருக்கக்கூடிய புதன் என்ற கிரகம் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இந்த கிரக மாற்றங்கள், வக்ர நிவர்த்தி, உச்ச சுக்கிரன், சனி சுக்கிரன் சேர்க்கை உங்களது ராசிக்கு என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது என்பதை இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம். ரிஷபராசிக்கு பலன் சொல்றதுக்கு தான் ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருக்கிறேன். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி நேரத்துல தான் சூப்பர் டூப்பர் பாயிண்ட்ஸை நாமும் ரிஷபராசிக்கு எடுத்து கொடுக்க முடியும். ராசியாதிபதி இந்த மாதம் மார்ச் மாதம் முழுவதுமே உச்சம். அதுவும் எங்க உச்சம்னா லாபத்தில் உச்சம். அது ஒரு பிரமாதமான அமைப்பு. திரும்பவும் இதே அமைப்பு ரிஷபத்துக்கு கிடைப்பதற்கு இன்னும் 1 வருடம் காத்திருக்க வேண்டும். இவர்களுக்கு லாபம் அப்படிங்கிறது தொழில் ஸ்தானத்திலிருந்து 2 கிரகங்கள் லாபத்தை நோக்கி வருகிறது. தொழில் லாபம் பூரணமாக இவர்களுக்கு ஆக்டிவேட் ஆகிறது. இந்த பக்கம் இவர்களுக்கு
தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் இது நாள் வரை குரு பகவான் வக்ரமாக இருந்தார். அவர் 12 தேதிக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறார். இதனால என்னன்னா, இது நாள் வரை நிறைய விஷயங்கள் எனக்கு கை கெட்டியது, வாய் கெட்டவில்லை, கொடுத்த வாக்கை என்னால் காப்பாற்ற முடியவில்லை, கொஞ்சம் குடும்பத்தில் கூட சின்ன சின்ன சலசலப்புகள் எல்லாம் இருந்தது அப்படின்னு யாரெல்லாம் வருத்தப்பட்டார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ளஸ். இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா, இவர்களுக்கு பணம் அப்படிங்கிறது வரும். அதுவும் இல்லாமல் கொடுத்த வாக்கை இவர்களால் காப்பாற்ற முடியும். குடும்பத்துக்குள் நிறைய பாசிட்டிவ் சிம்டம்ஸ், பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருந்து கொண்டே இருக்கும். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது அப்படிங்கிறது பார்த்தோம்னா, இவர்களுடைய வீடு, வாகனம், இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏற்படக்கூடிய அந்த லக்ஸுரி எக்ஸ்பென்சஸ் எல்லாமே குறையும், சுருங்கும். சின்ன சின்ன ரிப்பேர் எங்கேயாவது ஏதாவது வீட்டில் வந்தால் கூட இவர்களுக்கு அதனால் ஒரு பெரிய பிரச்சனையோ ஒரு மைனஸோ ஏற்படாது. 10ஆம் பாவத்தில் முதலில் சூரியன் சிவராஜ யோகமாக, அப்போ இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயம், இவர்களுடைய அம்மா அப்பா 2 பேர் சம்பந்தப்பட்ட விஷயத்தினால் அவர்களுக்கும் ஆதாயம், அதன் மூலம் இவர்களுக்கும் ஆதாயம். புத்திகாரகன் புதன் தொழில் ஜீவனத்தில் வக்ரம், பிறகு வக்ர நிவர்த்தி. அப்போ என்னன்னா, தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் புதிதாக இவர்கள் யோசிப்பது, அதாவது பூரணமான புத்திசாலித்தனத்தை கொண்டு வருவது. இந்த டெக்னாலஜி, இந்த ஐடி, கம்யூனிகேஷன் போன்ற துறைகளில் இருப்பவங்க, குறிப்பாக வெளிநாட்டு தொடர்பில் இருப்பவங்களுக்கெல்லாம் ஒரு புது ஐடியாவை இவர் கொண்டு வராரு, புது கான்செப்டை இவர் கொண்டு வராரு. அதன் மூலம் பிரமாதமாக புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துகிறார். அப்படிங்கிற மாதிரி இவர்களுக்கு ஒரு அங்கீகாரம், அதன் மூலம் இவர்களுக்கு ஒரு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், இவை அனைத்தும், அதாவது மற்றவர்கள் உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய அளவுக்கு தனியாக ரிஷபராசிக்காரர்கள் மட்டும் துண்டா தெரிவீர்கள் அப்படிங்கிற மாதிரி கேரண்டியாக சொல்ல முடியும். தொழில் ஸ்தானம் உபஜயஸ்தானத்தில் ராகு பகவான், அதுவும் காற்று ராசி. அதான் அந்த இன்டர்நெட், கம்யூனிகேஷன் துறைகளில் இருப்பவர்களுக்கெல்லாம் புது டெக்னாலஜி, புது கான்செப்ட், அதன் அங்கீகாரம் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு. இதன் மூலம் கண்டிப்பாக இவர்களால் ஒரு புது உச்சத்தை அடைய முடியும். லாபஸ்தானத்தில் சாட்டர்ன் அப்படின்னாவே ஒரு தொலைநோக்கு, ஒரு லாங் டேர்ம், ஒரு நீண்ட தூரம், நீண்ட நேரத்துக்கு அந்த லாபத்தை இவர்கள் அடைவது. இப்போ இதில் சாட்டர்ன் மட்டும்தான் இருக்கிறாரா அப்படின்னா, இவர்களுடைய ராசியாதிபதியே அந்த இடத்துல போய் உச்சம். இதுக்கு மேலே கோச்சாரத்தில் ஒரு நல்ல பலன் ரிஷபராசிக்கு இனிமேல் எப்போ கிடைக்கும் அப்படிங்கிறது சொல்லவே முடியாத அளவுக்கு அந்த உச்ச லாபத்தை இவர்கள் கண்டிப்பாக பெற முடியும். அதன் மூலம் இவர்களுக்கு லாபம், தொழில், பெயர், புகழ், அந்தஸ்து, ஒரு சந்தோஷம், பூரணமாக அந்த ஒரு திருப்தியை அனுபவிக்கக்கூடிய ஆற்றல். இப்போ சுக்கிர பகவான் கொடுக்கக்கூடிய உல்லாசம், லக்ஸுரி, கம்ஃபர்ட், அடுத்த கட்டத்துக்கு பயணிப்பது, அந்த வயது தெரியாத அளவுக்கு எங்கு போனாலும் ஒரு இளமையான தோற்றம். இப்போ சுக்கிரன் குறிகாட்டக்கூடிய அனைத்து விஷயம், காதல், காமம், தொடர்புகள், நாம் எந்த விஷயம் நமக்கு வேண்டும் என்று நினைக்கிறோமோ அது சம்பந்தப்பட்ட நபர்களாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, அதில் எது பெஸ்ட் என்று நீங்கள் நினைக்கிறீர்களோ அவை அனைத்துமே இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு பூரணமாக, முழுவதுமாக, முழு திருப்தி அப்படின்னு சொல்வது போல் மேலும் மேலும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. இதில் என்னென்ன, ரொம்ப நாளாக நாம் ஒரு விஷயத்தை அடைய வேண்டும்னு காத்து கொண்டிருக்கிறோம். அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். அது ஒரு பொருளாதாரமாக இருக்கலாம், இல்லைன்னா அது ஒரு காதலாக இருக்கலாம், நல்ல உணவாக இருக்கலாம், வெளிநாட்டு பயணமாக இருக்கலாம். அதை நாம் எடுத்து கொள்ளும் பொழுது பின் நாட்களில் அதனால் நமக்கு பிரச்சனை வராமல் பார்த்து கொள்வது உங்களுடைய புத்திசாலித்தனம். இதை நான் ஏன் இந்த இடத்துல ஒரு அண்டர்லைன் கொடுக்குறேன் அப்படின்னா, குறிப்பாக திருமணம் ஆன நபர்களுக்கு ஏற்படக்கூடிய புது வாய்ப்புகள், புது தொடர்புகள் எல்லாமே முதலில் உங்களை நன்றாக தூண்டிவிடும்.
எங்கே லைன் போடணும், எங்கே நோ சொல்லணும் அப்படிங்கிறதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதெல்லாம் எனக்கு பெண்டிங்கில் இருந்தது, இதெல்லாம் எனக்கு இது நாள் வரை வரவில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு சூரியன் முதல்ல குருவின் நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது அதன் மூலம் உங்களுக்கு பணம் லாபம் உங்களை தேடி வரும். பிறகு இதே சூரியன் சாட்டனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கும் பொழுது நட்சத்திராதிபதியும் 11ஆம் இடத்தில் இருப்பதால் கொஞ்சம் லேட்டாக வந்தாலும் தம்பி நான் லேட்டஸ்டாகத்தான் வருவேன் அப்படின்னு சொல்வதை போல் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். எப்படி தேடி தேடி பார்த்தாலுமே ரிஷபராசிக்கு நெகட்டிவாக சொல்கிறதுக்குன்னு எந்த விதமான ஒரு பலனுமே எனக்கு கிடைக்கவில்லை. தொழில் ஸ்தானத்துக்கு குரு பார்வை, லக்னாதிபதி லாபத்தில். ரிஷபராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா கணவன் குறிகாட்டக்கூடிய செவ்வாய் தொழில் ரீதியாக வெளியூர் வெளிநாடு பயணம், அனுகூலம், ஆதாயம் என்பதை கண்டிப்பாக அனுபவிக்க முடியும். மாணவர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தாறுமாறாக படிக்கக்கூடிய அமைப்பு. ஏன் அப்படின்னா கல்வி ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு வக்ர நிவர்த்தி, கல்வி ஸ்தானாதிபதி புத்திகாரகன் புதனும் வக்ர நிவர்த்தி. இப்போ முதல்ல தாறுமாறாக படிப்பார்கள், அப்புறம் தெளிவாக தீர்க்கமாக இதுதான் நமக்கு பரீட்சைக்கு வரும், இதனை படித்தால் மார்க் கண்டிப்பாக எடுக்க முடியும் அப்படிங்கிற அளவில் அவர்கள் படிக்க தொடங்கி விடுவார்கள். வயதில் மூத்த நபர்கள் சீனியர் சிட்டிசன்ஸை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுதான் உங்களுக்கு டைம். எல்லா விஷயத்துக்கும் எதெல்லாம் நீங்கள் பெண்டிங்னு நினைத்தீர்களோ, அதாவது அது இடம், பொருள், பூமி, செட்டில்மெண்ட்டு, குழந்தைகள், ஹெல்த்து, வெல்த் போன்ற அனைத்து விஷயத்துக்கும் நீங்கள் எதை அடைய வேண்டும், எந்த இலக்கை நோக்கி பயணிக்கணும்னு நினைக்கிறீர்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடும். திருமணம் ஆகலை பிரதர், வாய்ப்புக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன்னு வருத்தப்படக்கூடிய நபர்களுக்கு ராசியாதிபதியே உச்சம், பிறகு அவரே உங்களுக்கு 5ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ நீங்கள் தேடக்கூடிய வரன் கண்டிப்பாக உங்களை நோக்கி வரும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. அதாவது எனக்கு வேலை இல்லை, தொழில் இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லக்கூடிய ரிஷபராசி நபர்கள், எனக்கு டைம் இல்லை, நான் பிஸி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பரபரப்பாக, சுறுசுறுப்பாக, அதே நேரத்தில் ரொம்பவும் அட்ராக்டிவாக செயல்படக்கூடிய காலகட்டம். பரிகாரம் அப்படிங்கிறதே தேவையில்லை. பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள் பெருமாள் வழிபாடு, திங்கட்கிழமைகளில் மகா கணபதி வழிபாடு ஒரு நல்ல ஏற்றத்தை உங்களுக்கு தூக்கி கொடுக்கும்.